ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட ஒரு மனசு வேணுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இன்றைக்கி என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முள்ளங்கி, கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம். இது எல்லாத்தையும் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது மட்டும் இல்லைங்க, இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அந்த பொருளை இப்போ சொல்ல போகிறது கிடையாது. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே உளுத்தம்பருப்பை சேர்த்து சிவக்க வறுத்துக்குங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப சிவந்து வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கியாச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதிகமான அளவு சேர்க்காதீங்க, 1/4 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு முள்ளங்கி தான். இந்த முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. முள்ளங்கி சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கியில் எந்த காரணத்துக்கு கொண்டும் தண்ணி சேர்க்கவே கூடாது. நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு ஓரளவுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா கடைசியாக இது கூட முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த முள்ளங்கி வதங்கின பிறகு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வரும். அந்த கண்டிஷனில் முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, முட்டை தான். 3 முட்டையை உடச்சி நான் ஊற்றிக்கிறேன். ஒரு முள்ளங்கிக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3ஆவது முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்படி ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா முட்டை ஊற்றின பிறகு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக கிளறிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த முட்டை, முள்ளங்கி இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக பொடி பொடியாக வரணும். அது வரைக்குமே நம்ம பொறுமையாக வதக்கிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளார அழகாக பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு பூ போல் நல்ல உதிரியாக நமக்கு கிடச்சிரும். ஸ்டார்டிங் தான் பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இருக்கா மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சுக்கிங்க. ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்ல பூ போல் உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். சூப்பரான முட்டை பொடி மாஸ் தாங்க இதனுடைய ஒரிஜினல் பேர். முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ மேலும் இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். மிளகு சீரக பொடி கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலரிக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க முள்ளங்கி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லது இந்த சம்மருக்கு. இந்த மாதிரி முட்டையோட உடச்சி ஊற்றி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இதில் முள்ளங்கி இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக, ரொம்ப ஆரோக்கியமான
முள்ளங்கி முட்டை பொடி மாஸ் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இப்படி கேட்டால் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல முடியும் தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ உடனே செஞ்சு பாருங்கள், அப்போ தானே அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. பாய்.